ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். அசுர வேகத்தில் ரத்தம் அதிகரிக்க, உடல் ரொம்ப பலகீனமாக இருக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க, நீண்ட நாள் முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி பிரச்சனை இருக்கா, தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும், ஈஸியாக டேஸ்டியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். இதை ராகி கேழ்வரகு கேப்பன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. ராகியில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. நீண்ட நேரம் உட்காந்தே வேலை பார்க்கணும், இல்லை நின்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கவங்க தினமும் ஏதாவது ஒரு வழியில் ராகி எடுத்துக்கிடும் போது எலும்பை நல்ல இரும்பு போல் மாற்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல இதிலேருந்து ஒரு மணம் வரும், லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். உடலில் ரொம்ப சூடு இருக்குதுன்னு நினைக்கவங்க தினமும் ஏதாவது ஒரு வகையில் கம்பு எடுத்துக்கலாம். கம்பு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் லைட்டாக மணம் வரும், அப்பப்போ வெடித்து வரும். அந்த வெடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் லைட்டாக வெடித்து வர ஸ்டேஜில் இதையும் அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது நல்ல லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே வரைக்கும் வறுபட்டு நல்ல ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். அப்படி நல்லா வறுத்தா தான் இதில் செய்கிற சட்னியாக இருக்கட்டும், இல்லைனா எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ லைட்டாக கலர் மாறி மேலே கொஞ்சம் வெடித்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட ஆளி விதை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இதை ஆளி விதை ஃப்ளாக்ஸீடுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல இரும்பு போல் மாற்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நல்ல இது போல் வெடித்து வரும். அதனால் ஒரு தட்டை லைட்டாக மூடி வச்சு வெடிக்க வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை டெய்லி உணவுகளில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏதாவது அப்படியே சாப்பிட முடியாதுங்க பட்சத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸில் இது போல் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, வால்நட் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைங்க பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க ராகியை இதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு வாசனைக்காகவும் நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஒரு 5-6 ஏலக்காய் போல் சேர்த்து எந்த அளவுக்கு பவுடராக அரைச்செடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க கம்பையும் இதோடு சேர்த்துட்டு இதையும் நல்ல பவுட்ரு ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2 மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாது. இந்த மாவில் கூழ், கஞ்சி இல்லை சப்பாத்தி செய்யும்போது கூட கொஞ்சம் இந்த மாவை சேர்த்து கூட நம்ம சப்பாத்தியாக கூட உருட்டி எடுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க ஆளி விதையும் இந்த பக்குவத்தில் அது மட்டும் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இல்லை, ஒரு 3/4 அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு தட்டில் போட்டுட்டு
ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க பாதாமையும் இதோடு சேர்த்து, பாதாம்லேருந்து ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஆளி விதை, பாதாம், வேர்க்கடலை 3மே கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையுமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவில் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக பாலோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்து கூட குடிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி. வெல்லம் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவு வெல்லங்கிறது கரெக்டான இனிப்பில் இருக்கும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. பாகு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதித்து வந்தாலே போதும். நல்லா இது போல் கொதித்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லைப்பாகை இதோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நெய்யில் முந்திரி, பாதாம்லாம் வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய், சுக்கு ஏற்கனவே சேர்க்காத பட்சத்தில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோட கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உடனே செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். அடிக்கடி காய்ச்சல் வருது, ஏதாவது உடல் பலகீனமாக இருக்குதுன்னு நினைக்கவங்க தினமும் 1 சாப்பிட்டாலே போதும். நல்ல ஒரு எனர்ஜியும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடிக்கடி கடையில் வாங்கி கொடுக்காம இப்படி செஞ்சு கொடுங்க. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை எதுவும் சேர்க்காமல் கூட செய்யலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். லைட்டாக கைச்சூடு வர்ற வரைக்கும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வெளியிலே 2 to 3 நாள் வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 7 to 8 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி செய்யலாம். பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதை கொடுத்து விடலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி அளவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடல் சோர்வு நீங்கி உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவு சூடு போனதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நெய் அல்லனா எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக அழுத்தம் கொடுத்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப் அண்ட் சைஸில் வேணுமோ அந்த ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். டெய்லி 1 சாப்பிட்டாலே போதும். நல்ல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போல் நல்ல ஒரு எனர்ஜி உடனே கிடைக்கும். டெய்லி இதை ரெகுலராக எடுத்துக்கிடும்போது முடி அதிகமாக கொட்டுருன்னு நினைக்கவங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்கும். நான் இதே சைஸில் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சு எடுத்துக்கிறேன். நான் எடுத்த அளவில் ஒரு மீடியம் சைஸில் 20 to 21 லட்டு போல் கிடச்சது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதிகமாக மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க இதை ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.